ரீசெண்டாக சென்னையில் வந்து டெங்கு ஃபீவர் வந்து அதிகரிச்சுன்னு வருதுங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தப்பயே வந்து கொஞ்சம் நிறைய கேசஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நியூஸ்லேயே போட்டாங்க, ரெட் அலர்ட்டே கொடுத்துட்டாங்க, டெங்கு ஃபீவர் நீங்களாம் சேஃபாக இருங்கன்ட்டு. மோஸ்ட்லி இது எதனால் வருதுன்னா, அந்த கொசு வந்து ஒருத்தரை கடிச்சிட்டு இன்னொருத்தர் அந்த டெங்கு ஃபீவர் அஃபெக்ட் ஆன பீப்புள் கடிக்கும் போது தான் வருது. அதுவும் இல்லாமல் நம்ம இருக்கிற சரௌண்டிங்ஸில் வந்து தண்ணி தேங்காமல் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டாவே கொஞ்சம் சரியாக இருக்கும். நம்மளுக்கு எதனா சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம உடனடியாக அந்த ஃப்ரீக்வெண்ட் வாமிட்டிங் அது மாதிரிலாம் எதனா தெரிஞ்சிச்சுன்னா, ஃபீவர் ஹெவியாக இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், இதெல்லாம் வரும்போது நம்ம போய் பார்த்துடணும். ஹெவியாக ஆகிடுச்சுன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து 1 வீக் மேலே எடுத்துக்குது. அப்புறமும் அது போயிட்ட பிறகு கூட ஃபீவர் இல்லைனா கூட நம்மளுக்கு அப்டாமினல் பெயின் முடிவே இல்லைங்க, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நம்ம சீக்கிரம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு க்யூர் ஆகிடும். அதனால தாங்க சொல்கிறது. இதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாகவே ரைனி சீசன். இப்போது தான் நம்ம வந்து நம்ம பாடியை சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா டக்குன்னு சீசன் வந்து மாறுறதுனால, கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு கோல்டு எல்லாமே எஃபெக்ட் ஆகும். மெயினாக இந்த டெங்கு மலேரியாலேருந்து நம்மளை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஃபுல்லாக அந்த பிளேட்லெட்ஸ்லாம் குறைஞ்சிடும் டெங்கு வந்துடுச்சுன்னா. அதனால நம்ம உடம்பை நம்ம தாங்க பார்த்துக்கணும். நீங்களும் சேஃபாக இருங்க. டாட்டா பை பாய்.